ஐயா இந்த செருப்பு லைட்டாக இந்த இடம் ஒதுங்கினா மாதிரி இருக்கு இருக்குல்ல, இது இருக்குல்ல, இந்த இது மட்டும் தைச்சி கொடுக்குறீங்களா? ஆமாம் ஆமாம், அது மட்டும்தான். அது வேணாம் ஒன்று போதும். எத்தனை வருஷமாயா அந்த வேலை பார்க்குறீங்க நீங்கள்? 38 வருஷமாவா? 45 வருஷமாக பார்க்குறீங்களா? உங்களுக்கு ஊர்லாம் ஐயா? ஆமாம், எம்எம்டி காலனி. ஆ கனிமா நகரா? ஆ நீங்கள் முதல்ல என்ன வேலை செஞ்சிருந்தீங்க? வியாபாரமா? என்ன வியாபாரம்? குங்கோட்டை, புளியங்கோட்டை. அதாவது நீங்கள் சொல்கிறது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்? 22 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறீங்களா? 76லேருந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க? ஆ, ஒரு நாளைக்கு எவ்வளோ ஐயா உங்களுக்கு வியாபாரம் ஆகும்? வியாபாரம்னு கேட்டால் 200, 300, 400, 500 தான் கிடைக்கும். ஆ, வியாபாரம் ஆகணும்ல. வியாபாரம்லாம் ஆகும்ல? வியாபாரம்லாம் ஆகும்ல, எந்த பிரச்சனை இல்லைல்ல? ஒரு நாளைக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது. உங்களுக்கு வீடுலாம் ஐயா? சொந்த ஊர் வீடு? சொந்த ஊர் வந்து செய்யாடுறாங்க, வேலை பண்ணுறது. செய்யாருக்கிட்டியா? ஆ ஆ ஆ. இப்போ இங்கே எங்கே இருக்கீங்க? ஆமாம் ஆமாம், ஆமாம் ஆமாம், கன்னிமா கோயில். ஆ, இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆகிருக்கும்? ஆ, காலைல வந்தீங்கன்னா எப்போ போவீங்க? காலைல எத்தனை மணிக்கு வந்து? 9 மணிக்கு சாயங்காலம் போவோம், 6 மணிக்கு. ஆ, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்த்துன்னு இருக்கீங்க? ஆ வேலை போட்டு இப்போ வந்து அந்த பட்டு போய் பார்த்தோம்னா நாளைதான். எங்கள் வச்சுட்டு போட்டா போய் செருப்புனா உள்ளே போடலாம், தேங்க உள்ளே போடலாம். ஆமாம், கொடை குத்துட்டு போயிடாரா? ம், வயசு. 39ஆ? வந்து 72. இப்போ 72 வயசு. 72 வயசுலேயும் உழைக்கிறீங்க? வயசுன்னா பொண்ணு பிள்ளை இருந்தாலும் நமக்கு. பசங்களாம் எங்கே இருக்காங்க இப்போ? எல்லாம் நம்ம வீட்டு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு தெருக்காட்டு இடம் வாங்கிட்டு. சரி சரி. பையனுக்கு அது ஒரு காலத்து தான் நம்ம சொந்தமாக யாரும் பொண்ணை விட்டு போய் விட்டுல 3 பட்டு பஸ் தான். அந்த அம்மா 2 பட்டு பஸ். எவ்வளோ ஆச்சு? ஐயா அது வேணாம், அது விடுங்க, பார்த்துக்கலாம். இது எவ்வளோ ஆச்சு? 20 ரூபாவா? இதாங்க, இது நீங்கள் தைச்சதுக்கு. இது வந்து வச்சுக்கோங்க, நான் உங்கள் பேர மாதிரி கொடுக்குறேன், வச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்சது இது தான். சாப்பிட்டீங்களா? எதனா சாப்பிட்டீங்களா? சரி, நான் எப்போனா இந்த சைடு வந்தேன்னா
என்னால் எதனா முடிஞ்சது கொடுத்துட்டு போகிறேன். சரிங்களா? இதுதான் இருந்தது, அதனால் கொடுக்குறேன். நானும் ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது, நானும் வேலை செஞ்சு பெரிய ஆள்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு கூட மண்ணை பண்ணுறதுங்களா, அதுக்கு ஒரு பாட்சன் வச்சு கொடுக்குது. ஏன்னா என்கிட்ட இருக்கிறது அதுதான், என்கிட்ட என்ன இருக்குதோ அதான் கொடுத்துட்டு போகிறேன். போன வாரம் ஒரு 200 ரூபா பெரிய ஆள் தான் பைக்கில் வந்தார். சொன்ன கேட்டார் மாதிரி சொன்னேன். இருக்கிறாங்க ஐயா, நல்லவங்களும் இருக்கிறாங்க, இல்லாமலாம் இல்லை. ஒரு சில பேரால் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கும் தப்பான பேர் வரும். வேணாம், அதான் நான் செஞ்ச தர்மம் எனக்கே போடுறேன். நான் நல்லா இருக்கேன், நீ சொல்கிற அதே மாதிரி தான் என்னால் முடிஞ்ச உடனே. சரிங்க. 100, 50, 500 அப்படின்னு உட்காந்து சரி விடுங்க, அதெல்லாம் கண்கெல்லாம் கலங்கக்கூடாது. விடுங்க, பார்த்துக்கலாம். எல்லாமே கடந்து போக வேண்டியது தான். உங்களுக்கு சொல்கிறதுக்கு வயசு கிடையாது எனக்கு. உங்களோட வயசு இது எனக்கு. சரி ஐயா, விடுங்க, கண்கலங்க. சரி விடுங்க, கண்கலங்க. நீங்கள் விடுங்க, அதெல்லாம் எதுவுமே நினச்சி பார்க்காதீங்க. இருக்கிறத நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுட்டு போயினே இருக்கணும். பெரிய ஆள் வேலைக்கு கட்டட வேலைக்கு போகணும். அண்ணா நகர் வேலையில் இருக்கிறீங்க. சரி விடுங்க, உழைச்சிங்க. கவர்மெண்ட்ல வர வச்சு பேங்க்கில் கல்வி சொல்லி அப்போல்லாம் மார்க்கெட்டு போடல, பஸ் ஸ்டாண்டு போடல. எதை சொல்கிறீங்க? கோயம்பேடு சொல்கிறீங்களா? கோயம்பேடு தான். கோயம்பேடு திருப்பூர். ஆமாம். நம்ம போடல, ஏரியில் போடல. அப்போல்லாம் வந்து இந்த சினிமா நகருக்கு போகிறதுக்கு பணம் போகிறதுக்கு சினிமா நகருக்கு கொஞ்சம் ரோடு போட்டு அவ்வளோதான் ஐயா, விடுங்க. நல்லது பண்ணால் நம்ம நல்லாவே இருப்போம், அவ்வளோதான். யாருமே 10,000 எங்க சமைச்சோன்னா 10,000 ரூபாய் வந்து ஒரு வருஷம் போட்டு 10,000 ரூபாய் ஒரு விஷயம் கட்டி 1000 ரூபா அங்கே போகும். ரொம்ப வாரம் ஒரு பண்டா மாதிரி ஆகி போச்சு. நம்மளும் பணக்காரி. அன்றைக்கி அந்த 10,000 ரூபாய் கட்டுங்க. இங்கே வந்து 10 மண்டி கட்டி போச்சு. வந்து போனேன் வீட்டு பார்த்தால 6 வந்து மொழியானா மக்கட்டு செய்வானா. சரி விடுங்க, எதை பற்றியும் நினைக்காதீங்க, பார்த்துருங்க. நம்ம ஊர் என்ன ஒரு சொந்த ஊர் நம்மளுக்கு இங்கே தான் ஐயா, நம்ம இங்கே தான். அதான் நம்ம அப்படியே வேலை செஞ்சுன்னு நம்மக்கிட்ட இருக்கிறத அப்படியே கொடுத்து அப்படியே உதவுறது. கொஞ்சம் நமக்கு ஒன்று ஆண்டவன் நமக்கு ஒரு இடத்துக்கு கொடுத்தோம், நமக்கு அம்மா யாருக்கு கொடுத்தோம். சரிங்க ஐயா, பத்திரமா இருங்க. வரேன், எப்போனா வந்தால் கண்டிப்பாக வரேன். ஐயா கண்டிப்பாக போக சொல்ல எப்பயுமே இது நின்று பார்த்துட்டு போகிறேன். சரிங்களா? வரட்டுமா? பத்திரமா இருங்க.